ராசி சக்கரத்தில் மூணாவதாக வரக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சால் பாதகமான பலன்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர முடியும், இதை பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசி புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடை மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை கொடுக்கும். எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலுமே அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள தடைகளை எதிர்த்து போராடக்கூடிய மன தைரியத்தை நாராயணன் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்கவும் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். அதே வகையில் இந்த மிதுனம் ராசி அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி புதன் பகவான் தான் உங்களோட ராசி அதிபதி. புதன் பகவான் ராசி அதிபதியாக இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா விஷயத்துலையுமே விவேகமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சமயம் அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அதை விட இன்னொரு விஷயம்னா இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப அவங்கள மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு சிறப்பானதாக இருக்கும். ரொம்பவுமே அனுபவசாலிகளாகவும் எந்த ஒரு விஷயத்திலுமே புதுமையான ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. மன அமைதிக்காக கோவில் போகிறது ரொம்பவும் பிடிக்கும். அதே போல் தர்ம காரியத்தில் ஈடுபடுறதுமே அவங்களுக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு விஷயமா இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நமக்கு கடவுள் கொடுத்த பரிசு பாக்கியம் அப்படின்னு அந்த ஒரு நாளையுமே எவ்வளவு நல்லதாக கொண்டு போக முடியுமோ அவ்வளவு இனிமையான நாட்களாக கொண்டு செல்லக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுன ராசி நபர்கள். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்ககிட்ட நிறையவே இருக்கும். உங்களோட மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. நாம் அன்பை செலுத்துகிறவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிறத மனமாற செய்யணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட ஏற்படும் விரோதத்தை உடனடியாக முடிவுக்கும் கொண்டு வந்துடுவாங்க. பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படி ஒரு வித்தியாசம் இந்த பிரச்சனையெல்லாம் காட்டவே மாட்டாங்க. அதே போல் இந்த மிதுன ராசிக்குரிய பழமொழி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழமொழிக்கு ஏற்ப மற்றவங்க கிட்ட பேசக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்கன்னே சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை அவங்கக்கிட்டேயே அந்த இடத்துலையே முகத்திற்கு நேராக சொல்லவும் தயங்க மாட்டாங்க. அதனால தான் இந்த பழமொழி உங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னு சொல்கிறோம். பிடித்தவங்களுக்காக ஆலோசனையை கட்டாயம் ஏற்றுப்பாங்க. அதே போல் பிடிக்காத நபர்களாக இருந்தால் அவங்க செய்கிற விஷயத்துல எல்லாமே பெருசாக ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் இருந்துமே என்னோட வாழ்க்கையில் பல விஷயத்துலையுமே பின்னடைவு ஏற்படுது. அது ஏன் அப்படின்னு கேட்குற மிதுன ராசி அன்பர்களுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கருங்காலியால் ஆன பொருட்களை நீங்கள் வாங்கி அணிவதன் மூலம் இந்த கண்திருஷ்டி கோளாறுகளிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். அதுவும் ஒரிஜினல் கருங்காலியாக இருந்தால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். அந்த வகையில் உற்சாகம் ப்ரொடக்ஷன் மூலம் ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட மாலை, மோதிரம், அதே போல் பிரேஸ்லெட் 3 வகையில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். 90 87 67 77 89 இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த கண்திருஷ்டி கோளாறுகள் விடுபட்டு நலமுடன் வாழ விரும்பினால் கட்டாயம் இந்த கருங்காலியாலான பொருட்களை உபயோகம் செய்வதன் மூலம் இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். கட்டாயம் இந்த கருங்காலி உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு சொன்னதோடு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதன் மாற்றங்கள் எப்படி உருவாகுது, இந்த மாற்றங்கள் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும், இந்த மிருகசீரிடம், புனர்பூசம், திருவாதிரை 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான சூழ்நிலை உருவாக போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1 2 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரம் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும், சந்திரனும், சனி பகவானும், தொழில் ஸ்தானத்தில் ராகுவும், சுக்கிரனும், புதனும், அயனசைன போகஸ்தானத்தில் குருவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் வலம் வர போகிறாங்க. இதன் மூலம் உங்களுக்கு உண்டாகும் பலன்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துலையுமே எல்லோருக்கிட்டையுமே டக்குன்னு நண்பராகக்கூடிய திறமை பெற்றவங்க தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மாதம் உங்களுக்கு
நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மனக்கவலை அனைத்தும் நீங்கும். எந்த ஒரு காரியத்திலையுமே எதிர்பார்த்த வெற்றி கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், ஆனால் வெற்றி உண்டாகும். ஒதுங்கியிருந்தா கூட வலுக்கட்டாயமாக ஒரு சில பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்துவாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இந்த மாதம் இருக்கணும். கவனமாக அந்த பிரச்சனையை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படும் பயணத்தின் போது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படுறது நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும், வருமானம் சீராக இருக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாக முடியும். வாடிக்கையாளர்கள்கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூடுதல் பணியை கவனிக்கிற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும். மேல் அதிகாரிகள்கிட்டையும் சக பணியாளர்கள்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது சிறப்பு. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க. விருந்தினர்கள் வருகையும் அதனால செலவும் உண்டாகும். வழக்குகளை தள்ளி போடுறதும் பேசி தீர்த்து கொள்றதும் நல்லது. ஆயுதம் தீ போன்றவற்றையில் பழகிட்டு இருக்கிறவங்க, இந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களோட பணியின் போது. பெண்களுக்கு அடுத்தவங்களோட பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடாமல் இருக்கிறது போதுமான வரைக்குமே நன்மையாக இருக்கும். வீண் அலைச்சலும் செலவும் உண்டாகும், அதனால் கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம், அதனால் வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க. உங்களுக்கு சரி எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் அதை துணிஞ்சு மேற்கொள்ளலாம். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் இருக்குது, கவனம் தேவைப்படுது. கொஞ்சம் உணவு பழக்க வழக்கத்தில் சீராக இருங்க. வெளி உணவுகளை வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. அரசியல் துறையில் இருக்க உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலுமே பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா அந்த அனைத்து பிரச்சனைகளையுமே சமாளிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. உங்களோட சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணம் அதிகரிச்சிருக்கும். கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் கொஞ்சம் வேகம் காட்டுங்க. கொஞ்சம் கவனமாகவும் படிப்பில் இருக்கணும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் நிறைய மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும். அதன் மூலம் வரும் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். எதிர்பார்க்கும் வங்கி கடன் உதவியுமே கொஞ்சம் தாமதமாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருங்க. வரும் வாய்ப்புகளையுமே மற்றவங்க தட்டி செல்லக்கூடும். அதனால் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை நிலவும் இந்த மாதம் உங்களுக்கு. அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகளிலும் திட்டங்களிலும் நெருக்கடிகள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. தேவையற்ற வாக்குவாதத்தில் குடும்பத்தில் ஒற்றுமையை குறைக்கும், அதனால் கவனமாக இருங்க. உற்றார் உறவினர்கிட்ட வீண் பிரச்சனை ஏற்படும், அதனால் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்ககிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து போகிறது பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகுக்கும். அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெயர் உங்களோட புகழை காப்பாற்றி கொள்ள அதிக முயற்சிகளை நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடுக்கும் காரியங்களையும் சரிவர செய்து முடிக்காமல் உடன் இருக்கிறவங்களே கொஞ்சம் உங்களுக்கு தடையாக இருப்பாங்க. அதனால தான் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். தொழில் வியாபாரம் எல்லாமே உங்களோட திறமையால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தை பெற முடியும். ஆனால் அதில் வர தடைகளும் பிரச்சனைகளும் மட்டும் உங்களுக்கு மன சஞ்சலத்தை கொஞ்சம் கொடுக்கும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கோங்க. வீண் வாக்குவாதம் செய்கிறத முற்றிலும் குறைச்சிக்கோங்க. குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அது சுப செலவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் விரைய செலவாக இருந்தால் அது உங்களோட வாழ்க்கையில் பல விஷயத்தில் பின்னடைவில் கொண்டு போய் விட்டுரும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதே போல் வீண் வாக்குவாதத்தையும் தவிர்த்துடுங்க. உங்களோட தாய் தந்தையரை கூட இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான நிலை உருவாகும். அவங்க மூலியம் பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களோட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறத கவனமாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் அனுசரணையாக பேசி பழகிறது நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் கிரக நிலைகளால் இவ்வளவு பிரச்சனையுமே வருது அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சதுனால என்னன்னா இந்த பிரச்சனை எல்லாமே தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை தவிர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உங்களோட குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். வரும் பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய மன தைரியம் அதிகரிச்சிருக்கும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் அதிர்ஷ்ட கிழமைகளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா 18, 19, 20 3 தினங்களுமே அதிர்ஷ்ட தினங்களாக அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தா 24, 25, 26. இந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் கூடுதலாக எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.